டொரோனோல சுத்தி பார்க்க வெறும் சிஎன் டவர் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சிஎன் டவர்ல இருந்து ஜஸ்ட் 30 மினிட்ஸ்ல ஒரு அழகான ஐலாண்ட் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அங்க நாங்க எப்படி போனோம், ஐலாண்ட்ல கயாக்கிங் எப்படி சேஃபா பண்றது, அதோட இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் என்னென்ன, அது வர்த்தா இருந்துச்சா, ஐலாண்ட்ல ஈஸியா எப்படி சைக்கிள் ரெண்ட் பண்றது, சடனா பாம்பு வந்தா என்ன பண்றது, என்ன சாப்பிட்டோம், எப்படி சாப்பிட்டோம், பியர்ல இருந்து பார்த்தா அந்த குட்டி போட் தெரியுமா, சென்டர்வில் பார்க்குக்கு டிக்கெட் எப்படி ஈஸியா எடுக்கிறது, சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஹைப்பான ஸ்கை ரைடு எப்படி இருந்துச்சு, அதை தவிர பார்க்கில் கிட்ஸ்க்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, அதில் எது பெஸ்ட்டாக இருக்குது, ஃபார்மில் எங்களுக்கு நடந்த ஸ்கேம், இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுவரை நாங்கள் ஃபேமிலியாக போன ட்ரிப் எல்லாமே காரில் தான் போயிருக்கோம். பட் இந்த டைம் ட்ரெயினில் போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ மார்னிங்கே கிச்சனர்லேருந்து டொரானோ யூனியன் ஸ்டேஷன் போகிற டைரக்ட் ட்ரெயினில் ஏறி கிளம்பிட்டோம். இது வீக்கெண்டுங்கிறனால நாங்கள் டே பாஸ் எடுத்துக்கிட்டோம். அது ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். ஒருத்தருக்கு 2-வே டிக்கெட் ஜஸ்ட் $10 தான் ஆச்சு. கிட்ஸ்க்கு டிக்கெட் எதுவும் எடுக்க தேவையில்லை, அவங்களுக்கு ஃப்ரீ தான். கேனடாவில் ட்ரெயின் ஜேர்னி இந்தியாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். மெயின்டெனன்ஸ், கிளென்லினஸ் தாண்டி பேசஞ்சர்ஸ்க்கு கன்வீனியண்ட்டாக, கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே டைமிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ட்ரெயின் 15 மினிட்ஸ் லேட் ஆச்சு அப்படின்னா டிக்கெட் ஃபேர் ஃபுல் அமௌண்ட் அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு டைமிங் பஞ்சுவலாக இருக்கும் இங்கே. இதுதான் டொரானோ யூனியன் ஸ்டேஷன். இந்த ட்ரெயின் கிச்சனர்லேருந்து யூனியன் ஸ்டேஷன் வர ஆல்மோஸ்ட் 2 hours ஆச்சு இன்னைக்கு. இதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் சர்வீஸ்க்கு போயிடும். ஸோ இந்த ஸ்டேஷனில் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க. அதனால டென்ஷன் இல்லாமல் பொறுமையாகவே நம்ம இறங்கலாம். இந்த ஸ்டேஷன் யூஸ்வலாக செம்ம பிஸியாக இருக்கும், நம்ம சென்னை சென்ட்ரல் மாதிரி. பட் இன்னைக்கு வீக்கெண்ட் அண்ட் இப்போ ஜஸ்ட் மார்னிங் 9:30ங்கிறனால பெருசாக க்ரௌட் எதுவும் இல்லை. ஸ்டேஷனுமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஐலாண்டில் நல்லா காஃபி ஷாப் எதுவும் இருக்காது. ஸோ ஃபுட் கோர்ட்டில் இருந்த மெக்டிலேயே எல்லாருக்கும் காஃபி வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நான் இப்போ வாங்கினது ப்ரீமியம் ரோஸ்டட் காஃபி வித் 2 sugar and 2 cream. ஸ்டேஷன்லேருந்து ஃபெரி டெர்மினல் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பட் பேபியை வச்சுட்டு எதுக்கு தேவையில்லாமல் நடந்துட்டுன்னு நாங்கள் கேப் புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட் ஸ்ட்ரீட் போய் அங்கேருந்து ஊபரில் ஃபெரி டெர்மினல் போகணும். யூஸ்வலாகவே யூனியன் ஸ்டேஷன் கிட்ட செம்ம டிராஃபிக் இருக்கும். ஊபர் புக் பண்ணால் கண்டிப்பாக லேட் ஆகும்னு நினச்சேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட குயிக்காகவே பிக்கப் பண்ண வந்துட்டார் டிரைவர். இந்த ரைடு சொன்ன மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. ஏறி உட்காந்து சீட் பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணி செட்டில் ஆகிறக்குள்ளே ஃபெரி டெர்மினல் வந்துருச்சு. கேப்லேருந்து இறங்கி இப்போ ஸ்ட்ரைட்டாக ஃபெரி டெர்மினலுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். க்யூ அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன். ஸோ டைரெக்டாக செக்இன் பண்ணிவிட்டு நம்ம போர்டிங்க்கு போயிடலாம். செக்இன் பூத்தில் நம்ம ஆன்லைன் டிக்கெட்ஸை காட்டணும். அதில் இருக்க பார்கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளார அனுப்பிட்டாங்க. டொரானோ ஐலாண்டில் மொத்தம் 3 ட்ராப்பிங் பாயிண்ட் இருக்குது. வாட்ஸ் ஐலாண்ட், சென்டர் ஐலாண்ட், ஹேண்ட்லேண்ட்ஸ் பாயிண்ட். அங்கே போகிறக்கு எவ்ரி 30 மினிட்ஸ் ஃபெரி இந்த டெர்மினல்லேருந்து தான் கிளம்பும். நான் புக் பண்ண டிக்கெட் 2 and 4 ரெண்டுத்துக்கும் தான். ஸோ வரும்போது தனியாக டிக்கெட்ஸ் எதுவும் எடுக்க தேவையில்லை. இப்போ நீங்களே பாருங்கள், சென்டர் ஐலாண்ட் போக போகிற ஃபெரி டாக்கில் இருக்குது. பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க. இருக்க மொத்தம் 3 ரூட்லையுமே சென்டர் ஐலாண்ட் தான் ரொம்ப பிஸியஸ்ட் ரூட். பிகாஸ் அங்கே தான் சென்டர்வில் அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது. மேக்ஸிமம் ஃபேமிலி பீப்புளெலாம் அங்கே தான் ஃபர்ஸ்ட் போவாங்க. நாங்கள் அந்த க்ரௌடை அவாய்ட் பண்ணுறக்காக தான் ஃபர்ஸ்ட் வாட்ஸ் ஐலாண்ட் போக போகிறோம். நாங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம ஃபெரி வந்துருச்சு. பேபியை வச்சுட்டு கூட்டத்தில் எப்படி போக போகிறோன்னு ஸ்ரீ ரொம்ப பயந்துட்டு இருந்தா. ஆனால் நல்ல வேளை இன்றைக்கி பெருசாக எதுவும் க்ரௌட் இல்லை. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக உள்ளே போய் நல்ல வியூ கிடைக்கும்னு மெதுவாக ஏறி அப்பர் டெக்கில் செட்டில் ஆகிட்டோம். இங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அங்கே டாக்கில் நெக்ஸ்ட் ஃபெரிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எல்லாருக்கும் நம்ம குவன் ஜாலியாக டாட்டா காட்டி சிரிச்சிட்டே இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக த்ராட்டில் கொடுத்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஃபெரி அழகாக நம்ம ஐலாண்ட் பார்த்து போயிட்டு இருந்துச்சு. இந்த வியூ பாருங்கள், இதுதான் டொரானோ ஸ்கைலைன்னு சொல்லுவாங்க. எத்தனை வாட்டி பார்த்தாலும் இந்த ஸ்கைலைன் வியூ எனக்கு எப்பயும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். இந்த வியூ நைட் டைமில் இன்னுமே கும்தான்னு இருக்கும். ஐலாண்ட் போகிறக்கு ஃபெரி இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் தான் இந்த வாட்டர் டாக்ஸி. பட் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் ரொம்ப குயிக்காக போயிடலாம். இப்போ நம்ம வாட்ஸ் ஐலாண்ட் ரீச் பண்ணிட்டோம். இந்த ஃபெரி ரைடு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 மினிட்ஸ் இருந்துச்சு. பட் வியூஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தனால டைம் போனதே சுத்தமாக தெரியல, ரொம்ப குயிக்காக வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்ஸ் ஐலாண்ட் டொரானோ ஐலாண்ட்ஸோட ஈஸ்ட் எண்டில் இருக்க ஒரு ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டி. இங்கே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸைட்டிங்கான திங்ஸ் இருக்குது. 1 by 1 பொறுமையாக எல்லாமே பார்க்கலாம். வாங்க நாம் ஐலாண்ட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே ஸ்பெஷாலிட்டியே இந்த காட்டேஜ் ஸ்டைல் ஹோம்ஸ் தான். இந்த வீடெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊட்டி, மூணாரில் இருக்க காட்டேஜஸ் மாதிரியே இருக்கும். இது மாதிரி இந்த ஐலாண்டில் கிட்டத்தட்ட 250 வீடுகள் இருக்குது. தோராயமாக ஒரு 650 பேர் இந்த ஐலாண்டில் வாழ்கிறாங்க. இந்த ஐலாண்டில் காரோ பைக்கோ எதுவுமே கிடையாது. கம்யூட்டிங்க்கு இங்கே இருக்கவங்க எல்லாரும் சைக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள்,
கிராசரிஸ் வாங்கணுன்னா கூட ஃபெர்ரி ஏறி சிட்டிக்கு போகணும். அது கூட ஓகே, எப்படியோ மேனேஜ் பண்ணிடலாம். எமர்ஜென்சினா பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இல்லை. எப்படி இங்கே இருக்க மக்கள் எல்லாம் சமாளிக்கிறாங்கன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அப்படியே பேசிகிட்டே நடந்து நாங்கள் எங்கள் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ண போகிற இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் டொரானோ எஸ்யூபி. எஸ்யூபினா ஸ்டாண்டப் பேடல் போர்டு. பட் ஆனால் நாம் இன்றைக்கி பேடல் போர்ட் பண்ண போகிறதில்ல, கயாக்கிங் தான் பண்ண போகிறோம். குஹனுக்கும் கயாக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்னு நான் டேண்டம் கயாக் தான் ரெண்ட் பண்ணேன். இங்கே அது 1 ஹவருக்கு $50 சார்ஜ் பண்ணுறாங்க. கயாக்கிங் பண்ணுறதுக்கு சேஃப்டி ஜாக்கெட்ஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும். கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்னு டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஜாக்கெட்ஸ் இருந்துச்சு. அதில் எங்களுக்கு எந்த சைஸ் ஃபிட்டாக இருந்துச்சோ அதை எடுத்து ஏதாச்சும் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு டைட்டாக போட்டு பக்கிள் பண்ணிட்டோம். தென் ஃபைனலாக விசில் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு தேவையான ஐட்டம் பேடல் மட்டும்தான். டேண்டம் கயாக்கு யூஸ்வலாக 2 பேடல்ஸ் வேணும். குஹன்னால் பண்ண முடியாது. ஸோ நான் மட்டும் எனக்கு தேவையான பேடல் எடுத்துக்கிட்டேன். இதுதான் கயாக் லான்ச் பண்ணுற பாயிண்ட். இங்கே பார்த்தா நமக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். Ready for kayaking. வெரி குட். இந்த 2ல் நம்ம கயாக் எதுன்னு பார்க்குறீங்களா? அந்த ரைட் சைடில் இருக்கே கிரே கலர், அதுதான் நம்ம வண்டி. பார்க்க தான் ரொம்ப ஹெவியாக இருக்குது, பட் ஆக்சுவலி ரொம்ப லைட் வெயிட். இந்த தண்ணியில் இறங்கிக்குவா, பார்த்து இறங்கிப்போ. அங்கேருந்த கேர்ள்ஸ் ரொம்ப கைண்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நாங்கள் வரும்போது ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கணும், பட் நாங்கள் மறந்துட்டோம். ஸோ அவங்களே குஹனுக்கு பேண்ட்டெல்லாம் ஃபோல்டு பண்ணி விட்டு கயாக்கில் ஏற ஹெல்ப் பண்ணாங்க. தென் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, எங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமான்னு கேட்டாங்க. பேசிக்ஸ் தெரியும்னு சொன்னனால தான் எங்களுக்கு கயாக்கிங் ஸ்டார்ட் பண்ணவே அலோவ் பண்ணாங்க. ஏன்னா ஸ்விம்மிங் தெரியலன்னா இங்கே இருக்க ரூல்ஸ் படி கயாக்கிங் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு வழியாக நம்ம வண்டியில் ஏறி சவாரியை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இந்த பேடல் போர்ட் பண்ணுறவங்க கச்சா முச்சான்னு ஸ்ப்ரெட் ஆகி அங்கங்கே இருந்தாங்க. அவங்கள இடிக்காமல் மெனுவர் பண்ணி தாண்டி போகணும். அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. நீங்களே பாருங்கள் எப்படி ஸ்ப்ரெட் ஆகி நிற்கிறாங்கன்னு. இந்த கேப்பில் எப்படிங்க போக முடியும்? தென் என்னோட ஃபார் லெஃப்ட் போயிட்டு அங்கேருந்து அவங்கள இடிக்காமல் எப்படியோ லெஃப்டில் கட் அடித்து பைபாஸில் ஏறிட்டோம். அவ்வளோதான். இங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பேடல் பண்ணலாம். குஹனும் நல்லா ஜாலியாக தண்ணியில் கை விட்டு விளையாடிட்டே வந்தான். வெயில் கொஞ்சம் இருந்தாலும் இந்த தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. பேடல் பண்ணும்போது அதுலேருந்து வர இந்த ப்ரீஸ் நல்லா இதமாக இருந்துச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் டொரானோ ஸ்கைலைன் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குற எக்ஸைட்மெண்ட்லேயே கொஞ்சம் ஸ்பீடாக பேடல் பண்ணிட்டு போயிட்டேன். நம்ம வியூ பாயிண்ட் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்கைலைனை நிறையா வாட்டி பார்த்துருக்கேன், பட் இந்த வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் டொரானோ ஐலாண்ட்ஸ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கயாக்கிங் ட்ரை பண்ணுங்கள். செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. நாங்கள் மெயினாக வாட்ஸ் ஐலாண்ட் வந்ததே கயாக்கிங் பண்ணணும் தான். இப்போ இங்கேருந்து சென்ட்ரல் ஐலாண்ட் போகணுன்னா டிஸ்டன்ஸ் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். கண்டிப்பாக பேபியை வச்சுட்டு நடந்து போக முடியாது. ஸோ நாங்கள் இங்கேருந்து ரெடி டு ரைட் பைக்ஸில் தான் போக போகிறோம். இதோட ஆப்பில் ஸ்கேன் பண்ணால் அன்லாக் ஆயிரும். தென் நாம் எடுத்துக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க டாக்கில் விட்டுட்டா போதும். தென் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவங்க அமௌண்ட் சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே சைக்கிள் ஓட்டி நிறையா வருஷம் ஆச்சு. ரொம்ப நாள் கழித்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய ஃபர்ஸ்ட் சைக்கிள் வந்து பிளாக் கலர் த்ரில்லர். அப்படியே ஸ்கூல் டேஸில் அந்த சைக்கிள் ஓட்டின மெமரிஸ் பற்றி எல்லாம் பேசிகிட்டே போயிட்டுருக்கும்போது தான் ரோட்டில் ஒரு பாம்பு எங்களை பார்த்து ஊர்ந்து வந்துச்சு. அது இந்த ஐலாண்டில் காமனாக இருக்க ஸ்னேக் தான். மோஸ்ட்லி ஹார்ம்லெஸ். ஸோ பயப்படுறக்கு ஒன்றும் இல்லை. அடுத்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லஞ்ச் பிரேக் எடுத்துடலான்னு பீச் ஹவுஸ் பக்கத்தில் இருந்த இந்த பார்க்குக்கு வந்தோம். லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க இந்த இடம் சூப்பராக இருக்கும். வீட்டிலிருந்து பிளான் பண்ணி நாங்கள் பிக்னிக் மேட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா நிழலாக இருக்க ஒரு மரத்துக்கடியில் நானும் குஹனும் சேர்ந்து மேட்டை விரித்தோம். அவங்கள ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு லஞ்ச் வாங்கலான்னு நான் பீச் ஹவுஸ்க்கு வந்தேன். பட் இங்கே செம க்ரௌடு. க்யூ நகர்ற மாதிரியே தெரியல. இதை விட்டால் லஞ்சுக்கு பெருசாக எந்த ஆப்ஷன்ஸும் இருக்க மாதிரி தெரியல. ஸோ எல்லாருக்கும் பீட்சா வாங்கிடலான்னு பீட்சாக்கு வந்தேன். இங்கேயும் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா லார்ஜ் பீட்சா இல்லைன்னா ஸ்லைசஸ், இது 2 தான் இருந்துச்சு இவங்ககிட்ட. நான் ஆர்டர் பண்ணது எக்ஸ்ட்ரா லார்ஜ் கிளாசிக் சூப்பர் பீட்சா. டேக்ஸோட $40 ஆச்சு. நீங்கள் டொரானோ ஐலாண்ட்ஸ் வரீங்கன்னா கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே லஞ்ச் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. சிட்டிலேருந்து ஃபெரி ஏறுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வாங்கிக்கோங்க. இல்லைனா வீட்டிலேருந்து ஏதாச்சும் சமைச்சு கொண்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்த பீட்சாவும் வீட்டிலேருந்து கொண்டு வந்த டாஸ்டிட்டோஸ் அண்ட் சால்சாவும் சாப்பிட்டோம். அப்படியே குட்டி பையனையும் ஃபீட் பண்ணி படுக்க வச்சிட்டோம். அவனும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தான். சின்ன வயசில் நாங்கள் எங்கள் அம்மா அப்பா கூட இந்த மாதிரி பிக்னிக் போய் மரத்துக்கடியில் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். இப்போது நாங்கள் அதையே எங்கள் பசங்க கூட பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பார்க்கில் எங்களுக்கு இருந்த ஒரே ப்ராப்ளம் இந்த சீகல்ஸ் தான்.
அதுலேயும் இந்த சீகல் எங்கள் பீட்சா வாட்டையை போட ட்ரை பண்ணி சுற்றி சுற்றி வந்துச்சு. பட் நாங்கள் அதை துரத்தி விட்டுட்டே இருந்தோம். நாங்கள் இருந்த பார்க் பக்கத்துலேயே தான் இந்த பூல் இருந்துச்சு. அங்கே கிட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. சேஞ்ச் பண்ண ட்ரெஸ் கொண்டு வராதனால குஹனால் பூலில் இறங்கி விளையாட முடியல. இந்த ரெண்டும் என்னென்னா, ஒரு காலத்தில் லேக் ஆண்டாரியோவில் யூஸ் பண்ணி இப்போ டீகமிஷன் ஆன சோலார் பவர்ட் பயாஸ். கப்பல்களுக்கு வார்னிங் சிக்னல் கொடுக்குற பெல் கூட இன்னும் அதில் அப்படியே இருக்கு பாருங்க. அந்த பயாஸை பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்தால் ஒரு வழியாக பியருக்கு வந்துட்டோம். இந்த டொரானோ ஐலாண்ட்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வியூ பாயிண்ட் வந்து இந்த பியர் தான். தரையில் இப்படி ஒரு பெரிய காம்பஸ் வரைஞ்சிருக்காங்க. அதில் சென்டர் ஐலாண்ட்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நம்ம சென்டர் ஐலாண்ட் பியர். இதை லேக்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. பார்க்க ஒரு பெரிய கடல் மாதிரி தான் இருக்கு. இங்கிருந்து பார்த்தா அப்படியே தூரத்தில் அங்கங்கே சின்ன சின்ன செயில் போட்ஸ் தெரியுது. இந்த டெலஸ்கோப்பில் அந்த போட்ஸ் எல்லாம் நம்ம பக்கத்தில் பார்த்துக்கலாம். இதை யூஸ் பண்ணணுன்னா $1 காயின் நம்ம போடணும். அந்த வியூஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே திரும்ப பொறுமையாக நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் டொரானோ ஐலாண்ட்ஸ் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த பியரை மிஸ் பண்ணாதீங்க. சென்டர் ஐலாண்டோட சென்டர் பாயிண்ட்டை குறிக்கிற மாதிரி இந்த பெரிய ஃபவுண்டன் செட் பண்ணியிருந்தாங்க. சுற்றி கனடா ஃப்ளாக் பறக்க தண்ணி அப்படியே ஸ்ப்ளாஷ் ஆகிற வியூ பார்க்க செம்ம கிராண்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஃபவுண்டன் பார்த்ததும் என்னோட ஸ்கூல் டேஸில் பிளாக் தண்டர் போனது தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அங்கே என்ட்ரன்ஸ்லேயே இதே மாதிரி ஒரு ஃபவுண்டன் இருக்கும். அது முன்னாடி நின்று நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்தது தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த ட்ரிப்பில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று என்னென்னா, இந்த ஐலாண்ட் நாங்கள் நினச்சதை விட ரொம்ப பெருசு. பட் லக்கிலி அங்கங்கே இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்க பெஞ்சஸ் நிறையா இருந்துச்சு. நாங்களும் கிடைக்கிற கேப்ல எல்லாம் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் நடந்து போயிட்டு இருந்தோம். சென்டர் ஐலாண்டில் நம்மளோட அடுத்த மெயின் ஸ்பாட்டான சென்டர்வில் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்தாச்சு. டிக்கெட் கவுண்டரில் எவ்வளோ பெரிய க்யூ பாருங்க. ஆன்லைன்லேயே இந்த பார்க்கோட டே பாஸ் நான் வாங்கிட்டேன். பட் அந்த டிக்கெட்ஸை காட்டி இந்த கவுண்டரில் நம்ம ரிஸ்ட் பேண்ட் வாங்கணும். அதையும் ஆன்லைன்லேயே வச்சுருந்தா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். குஹன் இந்த ரிஸ்ட் பேண்ட் காட்டி எல்லா ரைட்ஸ்க்கும் போகலாம். நாங்கள் எங்களுக்கு ஸ்கை ரைட்ஸ் டிக்கெட்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். இந்த ஸ்கை ரைட் போகிறதுக்கு தான் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். பட் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆயிடுச்சு. இன்ஃபன்ட் பேபிஸ் நாட் அலவுட் ஃபார் த ரைட்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் தனித்தனியாக போகலான்னு முடிவு பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்ரீயும் குஹனும் சேர்ந்து போனாங்க. நான் பேபியை பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ பெரிய லைனில் நின்று அவங்க 2 பேர் ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 15 to 20 minutes ஆயிடுச்சு. ஒரு வழியாக எப்படியோ ஏறி செட்டில் ஆயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக லிஃப்ட் மேலே ஏறிட்டு போயிட்டு இருந்துச்சு. நானும் பேபியும் எக்ஸாக்டாக இங்கே தான் கீழே நின்றுட்டு இருந்தோம். ஏதோ அவங்க ஃப்ளைட்டில் போகிற மாதிரி மாறி மாறி டாட்டா காட்டிக்கிட்டோம். அங்கே பாருங்கள் 2 பேரும் எவ்வளோ ஜாலியாக போகிறாங்கன்னு. குஹன் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். அவங்க பயத்தில் காலாட்டுறாங்களா இல்லை எக்ஸைட்மெண்ட்டில் காலாட்டுறாங்களான்னு சுத்தமாக தெரியல. ரிட்டன் வந்ததும் தான் கேட்க முடியும். அவங்கள அனுப்பி வச்சுட்டு நானும் பேபியும் இங்கே லோடிங் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பார்க்கில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இதில் ஸ்ரீயும் குஹனும் எவ்வளோ தூரம் போனாங்கன்னு தெரியல. பட் இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணுறக்கு அவங்களுக்கு 15 minutes ஆச்சு. இப்போ அவங்க இறங்க போகிறாங்க. இந்த லிஃப்டில் இருந்து இறங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் இறங்கணும். ஏன்னா இந்த லிஃப்ட் ஸ்டாப்பே ஆகாது. ரன்னிங்லேயே இறங்கி ஓடுற மாதிரி தான் இருக்கும். பட் 2 பேரும் சேஃபாக இறங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பேபியை ஸ்ரீகிட்ட கொடுத்துட்டு நான் போனேன். எனக்கு தனியாக போகிறக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் டிக்கெட் எடுத்துட்டோமேன்னு தான் நான் போனேன். இந்த ரைட் தான் இந்த பார்க்லேயே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரியே செம்ம க்ரௌடு இருந்துச்சு. லைன் எவ்வளோ தூரம் நிற்கிது பாருங்க. இந்த லைன்லேயே நான் ஒரு 30 minutes நின்றுட்டு இருந்தேன். ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. கரெக்டாக போய் அந்த ஆரஞ்சு ஸ்பாட்டில் நில்லுங்கன்னு சொன்னாங்க. நானும் போய் நின்னேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லிஃப்ட் ஸ்டாப்பே ஆகாதுங்க. வந்து அப்படியே நம்மளை அலாக்கா தூக்கிட்டு போயிடும். ஸோ ரெடியாக இருந்தேன். அவ்வளோதாங்க, சேஃப்டி லாக் போட்டாச்சு. இனி நாம் வியூ என்ஜாய் பண்ண வேண்டியது தான். பட் ஒரு விஷயம் என்னென்னா, நான் தனியாக உட்காந்துட்டு இருக்கனால இந்த லெஃப்ட் என் சைடு மட்டும் கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும்தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே தான். இந்த லிஃப்ட் மேலே போக போக ஏதோ நம்ம பறந்து போயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. கீழே இருக்க மக்கள்லாம் ரொம்ப குட்டியாக தெரிஞ்சாங்க. அவங்கள மாதிரியே நானும் காலாட்டினேன். எக்ஸைட்மெண்ட்டில் தான் ஆட்டுறேன், பயத்தில் இல்லை. ரைடில் அப்படியே ஒரு குட்டி ஃபார்மை கிராஸ் பண்ணி போகிறோம். ஃபார்மில் இருக்க அனிமல்ஸ் எல்லாம் மேலே இருந்து நல்லா பார்க்க முடிஞ்சுது. இந்த ரைட் முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த ஃபார்முக்கு போய் பார்க்கலாம். எங்கேருந்து பார்த்தாலும் டொரானோ ஸ்கைலைன் மட்டும் சூப்பராக தெரியுது. அதை பார்த்துட்டே இப்போ நம்ம இந்த ரிவரை கிராஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம சென்டர் ஐலாண்ட் கிராஸ் பண்ணி இந்த லெஃப்ட்லேயே அந்த பக்கம் இருக்க வார்ட்ஸ் ஐலாண்டுக்கு போயிட்டுருக்கோம். நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்க எல்லா லெஃப்ட்டும் இதுக்கு மேலே போக முடியாமல் யூட்டர்ன் எடுக்கிறத பார்த்தா இதுதான் இந்த ரைடோட இன்னொரு எண்டுன்னு நினைக்கிறேன். டேர்ன் ஆகும்போது லிஃப்ட் கொஞ்சம் லைட்டாக ஜர்க்கான மாதிரி இருந்துச்சு. பட் அது நார்மல் தான். இப்போ வந்த வழியே திரும்பி போக போகிறோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே ரிட்டர்ன் வந்தாச்சு. ஓவராலாக இந்த ரைட் ரொம்ப சூப்பர்னுலாம் சொல்ல முடியாது. எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. பட் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ நீங்கள் கிட்ஸ் கூட வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கை ரைடை ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் ட்ரை பண்ண நெக்ஸ்ட் ரைட் தான் இந்த டூரிங் கார்ஸ். இந்த ரைட் போகிறதுக்கு கிட்ஸோட ஹைட் 4.5 ஃபீட்குள்ளே இருக்கணும், அப்போ தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த ரைட்க்கு நார்மலாக 3 டிக்கெட்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. குஹன் கிட்ட டே பாஸ் இருந்தனால ரிஸ்ட் பேண்டை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. மற்ற ரைட்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த ரைட்க்கு வெயிட்டிங் டைம் அண்ட் க்யூ ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ குயிக்காக உள்ளே போயிட்டோம். இந்த ரைடில் மேக்ஸிமம் 2 பேர் போகலாம், பட் குஹன் தனியாக தான் போனான். குஹனுக்கு நார்மலாகவே கார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரைட் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். இந்த கார் அதோட ட்ராக்ல ஒரு 10 மினிட்ஸ் போச்சு. தென் அதோட கராஜ்குள்ளே போய் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். தென் நாங்கள் நெக்ஸ்ட் எந்த ரைட் போகலான்னு செக் பண்ணிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா ரைட்ஸுமே ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எந்த ரைடில் க்யூ ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்த்து அங்கே போனோம். அதில் ஒன்று தான் இந்த போட் ரைட். அழகாக போட்டை தண்ணியிலேயே வச்சுருந்தாங்க. இதில் மேக்ஸிமம் 4 பேர் போகலாம். இந்த போட் இந்த லைட் ஹவுஸை ஒரு 8 வாட்டி சுற்றி வரும். டோட்டலாக 10 மினிட்ஸ் இருக்கும் இந்த ரைட். குஹனுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே நெக்ஸ்ட் வந்த இடம் தான் இந்த ஃபார் இனஃப் ஃபார்ம். நம்ம ஸ்கை ரைடில் போகும்போது பார்த்த அந்த ஃபார்ம் தான் இது. ஃபார்ம் அனிமல்ஸ்னு சொன்னோன்னா குஹன் ரொம்ப ஆர்வமாக ஸ்பீடாக போயிட்டு இருந்தான். இந்த ஃபார்மில் இருக்க அனிமல்ஸ்க்கு விசிட்டர்ஸ் யாரும் ஃபீட் பண்ண வேண்டான்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப ஈகராக வந்து பார்த்தா நாங்கள் பார்த்தது ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டுக்குட்டியை தான். இதெல்லாம் எங்கள் ஊரில் ரோட்டில் சும்மா சுற்றிட்டு இருக்குண்டான்னு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தது இந்த கோழியை தான். எங்களுக்கு அது பார்க்க ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. பட் குஹன் ஏதோ ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். சரி, அவன் ஏதோ சின்ன பையன் பார்க்குறான்னு பார்த்தா அங்கே இருக்க அடல்ட்ஸும் இதெல்லாம் ஏதோ ஜுராசிக் பார்க் மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் ஆடு மாடு கோழி எல்லாம் பார்க்குறக்கு காசு கொடுக்கணும்னு சொன்னால் யாராச்சும் வருவாங்களா? எவனும் வரமாட்டான். இங்கே என்னடான்னா வெள்ளைக்காரன் அதை பிடிச்சிட்டு வந்து ஃபார்ம் மாதிரி செட் பண்ணி அதுக்கு டிக்கெட் போட்டு செமையாக ப்ராஃபிட் பார்த்துட்ருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் தான் இந்த ஹார்ஸோட பெட்டிங் ஜூ. இங்கே டோட்டலாக 2 குட்டி குதிரை இருந்துச்சு. அதை பார்க்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த குதிரை பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தனால குஹன் கொஞ்ச நேரம் அதை தடவி கொடுத்துட்டு இருந்தான். அதுவும் அழகாக அப்படியே கோஆப்ரேட் பண்ணிட்டு நின்றுட்டே இருந்துச்சு. அது முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த பான்க்கு போனோம். வழக்கம் போல் அங்கேயும் கூட்டமாக இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா வெளியில் இருந்த ஆடு தான் உள்ளேயும் இருந்துச்சு. அட போங்கடா நீங்களும் உங்கள் ஃபார்முன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே இடத்த காலி பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டோம். ஃபார்ம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியில் வரும்போதே டைம் 6 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போகிறக்கு முன்னாடி ஒரு காஃபியை போடுவோன்னு காஃபி ஷாப் வந்தோம். நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி காஃபி ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. நாங்கள் காஃபி குடிச்சிட்டு இருந்த டைமில் குஹன் பவுன்சிங் கேசலில் போய் விளையாடிட்டு இருந்தான். இந்த பலூன் ரொம்ப சென்சிட்டிவ்ங்கிறனால கேப் ஸ்பெக்ஸ்னு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் எந்த ஷார்ப்பான ஐட்டம்ஸையும் அலோவ் பண்ணல. எல்லாத்தையும் வெளியில் இருக்க லாக்கரில் வச்சுட்டு தான் உள்ளே போனோம். இந்த ரைடு ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். தென் வெளியில் வர சொல்லிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஊரில் எல்லாம் அடிப்பம்பில் தண்ணி பிடிக்கிறக்கு க்யூவில் நிற்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த ஐலாண்டில் தண்ணி பிடிக்கிறக்கு எல்லாரும் க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே நம்ம வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த சார்ஜஸும் இல்லை, ஃப்ரீ தான். தென் குஹன் இந்த கெரசலில் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ரொம்ப நேரம் க்யூவில் நின்று தான் இதுக்கு போனோம். நீங்கள் டே பாஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. மார்னிங்கே டைரெக்டாக சென்ட்ரல்வில் பார்க் வந்துருங்க. டோட்டலாக இங்கே 25 ரைட்ஸ் கிட்ட இருக்குது. லஞ்சுக்கு அப்புறம் எல்லா ரைட்ஸும் செம பிஸி ஆயிரும். தென் க்யூவில் நின்று போகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கிறனால நாங்களே அதனால தான் நிறையா ரைட்ஸுக்கு போகலை. ஸோ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. தென் நாங்கள் ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ரிட்டர்ன் ஃபெர்ரிக்கு போகும்போது தான் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா, நாங்கள் டாக்குக்கு போகும்போதே கரெக்டாக எங்களோட ஃபெர்ரி வந்துருச்சு. அப்போ க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. பட் நாங்கள் என்ன நினச்சோன்னா, கண்டிப்பாக க்யூவில் நின்று தான் அனுப்புவாங்க, ஸோ க்ரௌடெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு. பட் அங்கே தான் ட்விஸ்ட்டே. ஃபெர்ரி வந்து நின்ன உடனே எல்லாரும் பாஞ்சிட்டாங்க. நாங்கள் எப்படியோ சேஃபாக உள்ளே போய் லோவர் டெக்லேயே உட்காந்துட்டோம். நாங்கள் செட்டில் ஆன கொஞ்ச நேரத்துலேயே ஃபெர்ரியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ க்ரௌடில் அடித்து பிடிச்சி வந்ததுக்கு பேசாமல் வாட்டர் டாக்ஸிலேயே வந்திருக்கலான்னு தோணுச்சு. நீங்கள் டொரோனோ ஐலாண்ட்ஸ் வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு க்ரௌட் அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக வாட்டர் டாக்ஸி ட்ரை பண்ணுங்கள். நம்ம மார்னிங் எங்கேருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே அகைன் வந்துட்டோம். வாழ்க்கை ஒரு வட்டம்னு தளபதி சும்மாவா சொன்னார். இருக்க டயர்டில் ஏன்டா நீயும் கடுப்பேற்றுங்கிற மாதிரியே ஸ்ரீ பார்த்தா. அப்படியே சைலண்ட்டாக பேசாமல் ஊபர் புக் பண்ணிவிட்டு வந்த கேபில் ஏறி யூனியன் ஸ்டேஷன் போய் அங்கேருந்து டைரெக்டாக கிச்சனர் ட்ரெயினில் ஏறி வீட்டுக்கு போயிட்டோம். இந்த 1 டே ட்ரிப் டு டொரோனோ ஐலாண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய குட் மெமரிஸ் அண்ட் ஆல்சோ நிறைய மிஸ்டேக்ஸ் அண்ட் லெசன்ஸ் லேர்ன்ட். பட் கண்டிப்பாக வர்த் அ விசிட் தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொன்ன லேர்னிங் பாயிண்ட்ஸை வச்சு உங்கள் ட்ரிப்பை இன்னும் பெட்டராக பிளான் பண்ணுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க.
நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.